என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகவும் பிடித்த ஒருவர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பூலோகத்தை விட்டு செல்லப் போகின்றார். இவர் யார் என்று நீ இப்பொழுதே என்னிடமிருந்து தெரிந்து கொள். அதன் பிறகு ஐயோ அம்மா என்று கூச்சலிடாதே. அதனால் நான் உன் பிரத்யங்கரா இதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதும், நாம் நினைப்பதற்கு எதிர்மறையாகவே எல்லா விஷயங்களும் நடப்பதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் நேரம், நமக்கான இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை எல்லாம் கொடுக்கவில்லையே என்று நீ கலங்கியது போதும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமும் இப்பொழுது உன்னிடம் இன்று சென்று விட்டது என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்காக இந்த பிரத்யங்கரா நான் உன்னை தொடர்ந்து வருவதை நீ முதலில் உணர்வது உண்மை என்றால், நிச்சயமாக நம்மை விட்டு ஒரு உலகம் செல்லப் போகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் உன் அம்மா உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வதில்லை என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், எதனால் உன்னை விட்டு உனக்கு பிடித்தமான ஒருவர் செல்ல வேண்டிய நிலை வந்தது என்பதனை நீ கண்டுபிடித்து விடுவாய். உன்னோடு எப்பொழுதும் உன் பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரம், இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்குமான தீர்வுகள் உனக்கு கிடைக்க வேண்டும். எதிலுமே நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விட்டோம் என்று நினைத்து கலங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். இந்த பிரத்யங்கரா பார்ப்பதற்கு உனக்கு பயங்கரமானவளாக இருந்தாலும் தீமைகளை அழிப்பவளாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நல்ல விஷயங்களை ஒருபோதும் அளிப்பவள் அல்ல உன் தாயானவள். அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று கவனிக்க தயாராக இரு. நம்மை விட்டு செல்லக்கூடிய விஷயம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க தயாராக இரு. தேவையில்லாமல் எதையுமே நீ விட்டு விடாதே. இது உனக்கானது இல்லை என்று சொல்லி என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு எதையும் எதிர்பார்த்து உனக்காக நான் வருவது கிடையாது. நான் எதையும் எதிர்பாராமல் உன்னுடைய அன்பிற்காக உன்னை தேடி வருகின்றேன். நீ எனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நான் சொல்வது போல நீ நடந்தாலே அது நீ எனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய பரிசுதான். இந்த பிரத்யங்கரா நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் நீ இருந்து விட்டாலே அது உனக்கு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுப்பதுதான். எப்பொழுதுமே எதையுமே யோசித்து கொண்டிருக்காமல் விட்டு விலகிச் சென்றதையும் நாம் இழப்பதையும் நினைத்து கலங்கி விடாமல், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு இதுவரையிலும் நான் உனக்காக வந்திருக்கின்ற இந்த நேரம், இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மாற்றத்தை நடத்தும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் உறுதியாக கொடுக்கும். இனிமேலும் என் குழந்தை, நீ எதற்காகவும் வருந்தாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ எதையும் தொலைத்து விடாதே. உனக்கென ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா?
அப்படியானால் உன்னை தொடர்வது நீ வணங்குகின்ற தெய்வமன்றி வேறு யாராகவும் இருக்க முடியாது. அப்படியானால் உன்னை விட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம், உன்னை விட்டு நிரந்தரமாக பிரியக்கூடிய ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதனால் சற்று யோசனை கொண்டு அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை முழுமையாக கேட்ட பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும். நீ அவசரப்பட்டு நீயாகவே எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் தானாகவே வந்து விடாதே. நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டால் அது நமக்கு கிடைக்காது, நாம் ஆசைப்பட்டால் அது நமக்கு நிலைக்காது என்பது போன்றெல்லாம் நீயாகவே எதையும் சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும், உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த பிரத்யங்கரா என்னுடைய அருளால் உனக்கு கிடைத்தது. நான் மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வம், நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்கின்றார்கள். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கின்ற இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர தெரியாமல் போய்விடுமா? உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்பதனை அவர்கள் நன்றாக உணர்ந்துதான் வைத்திருக்கிறார்கள். அதனால் தெய்வம் கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக பெற தெரிந்த நமக்கு, தெய்வம் ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் இருந்து எடுக்கும் பொழுது அதை சந்தோஷமாக அவர்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும். அதுதானே யதார்த்தம், அதுதானே நியாயம். என் பிள்ளையே, அதுபோல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை விட்டு செல்வது எதனால் செல்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் பொழுது இதை எப்பொழுதும் நினைத்து நீ கலங்கி விடாமல் இருந்தாலே போதும். உனக்கு வேண்டியது வேண்டியபடி, இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை விரும்பியபடி உனக்கு நிச்சயமாக நான் தந்துவிட்டு சென்றிருப்பேன். எப்பொழுதுமே உன்னை இந்த தாயானவள் வேதனைப்படுத்த நினைத்தது கிடையாது. உனக்கு பிடித்ததையெல்லாம் உன்னிடத்திலிருந்து பறித்து உன்னை நான் தனியே தத்தளிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. என் குழந்தையே, உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, இதிலிருந்து நீ விரும்பியதை விரும்பியபடி பெற்று கொண்டால் அது போதும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு நடப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உனக்காக இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கின்றேன். ஒருபோதும் அம்மா உன்னை விட்டதில்லை. ஒருபோதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயங்களையும் கொடுத்து வேதனைப்படுத்தியதில்லை. உனக்கு நல்லது நடக்கப் போகும் நேரம் அல்லவா இது. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ பேரதிசயங்களை எல்லாம் காணப்போகின்ற நேரம் அல்லவா. இனி எந்நாளும் இந்த வேதனைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மையாக பெற்றுக்கொண்டால் அது உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்குள்ளிருந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் நீ அதற்காக கலங்கி விடாது. உனக்கான மாற்றத்தை நான் தருகின்ற நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது என்னவென்று நீ கவனமாக கேள். உன் வாழ்க்கையை விட்டும் உன்னை விட்டும் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர் யார் தெரியுமா? என் குழந்தையே, அதிகமாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு விஷயம், இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே சரியானபடி ஒரு முடிவெடுக்க விடாமல் எவ்வளவு நல்லது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைத்த ஒரு விஷயம், உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களை விதைத்த ஒரு விஷயத்தை தான்
உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமாக வெளியே அனுப்புகிறேன். அது வேறொன்றுமல்ல, உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்களைத்தான் இந்த உலகத்தை விட்டு நான் நிரந்தரமாக வெளியே அனுப்புகின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கை இனிமேல்தான் உனக்கு பல உண்மைகளை உணர்த்த வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீ எதையும் இழந்து விடுவது நியாயமற்றது. இந்த நேரத்தில் அத்தனையையும் நீ தொலைத்து விடுவது உண்மையற்றது. உனக்காக உன் அம்மா தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக உணர வேண்டிய நேரம். உனக்கென நான் கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு விலகிவிட்டது என்றாலே மற்றவை எல்லாமும் தானாகவே உனக்கு நல்லபடியாக நடக்க தொடங்கும். ஏற்கனவே உனக்கு நடக்கவிருந்த பல நல்ல விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கான காரணமே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான். எது வந்தாலும் நடக்காது கிடைக்காது என்று எண்ணுவதும் நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்ப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் எங்கிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்தே தீர வேண்டும். நீ எதையும் நினைத்து இனியும் கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ அடையக்கூடிய சந்தோஷத்தை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தந்தது போல உனக்குள் இருந்த இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்து வெளியேறிவிட்டாலே உனக்குள் பல நல்ல காரியங்கள் தானாகவே நடக்க தொடங்கிவிடும். நீ விரும்பியது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உறுதியாக கொடுத்து விடும் அல்லவா? அதனால்தான் இந்த எதிர்மறையான விஷயங்களை உன்னிடத்திலிருந்து நான் வெளியே எடுக்க நினைக்கின்றேன். எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை விட்டு சென்று விட்டாலே, அதுவும் நிரந்தரமாக வேறு எந்த சூழ்நிலையிலும் அது மீண்டும் உன்னிடம் வரக்கூடாது. அது உன்னை விட்டு சென்று விட்டாலே தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் தானாகவே உனக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா காரணமில்லாமல் எதையும் யாரிடத்திலும் சொல்ல வருவதில்லை. உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்வது போல இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள பழகு. நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலுமே முதலில் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து வெளியேற வேண்டும் அல்லவா? எதிர்மறையான ஆற்றல்கள் உன்னை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் அல்லவா? அப்படி சென்றால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை காரணமில்லாமல் இது போன்ற ஒரு நிலையில் உன்னை தள்ளிவிடவில்லை. உன் தாயானவள் என் வார்த்தைகளையும் உன்னை கேட்க வைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இதுதான் உன்னை காயப்படுத்தியது என்பதனை தெரிந்த பிறகு நாம் மீண்டும் மீண்டும் அதை தொடர்வது நியாயமாகாது. மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பின்தொடர்ந்து செல்வது ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கானதாக மாறாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா சொல்படி கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய தொடங்கிவிடு. என்றென்றும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம். இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம். கலங்காமல் இரு. உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துவதையெல்லாம் நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.